Hi students, welcome to our academy. பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இந்த வீக்ல பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஏஇ எக்ஸாம் வந்து நடந்தது. ஓகேவா? ஏஇ எக்ஸாமோடைய தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பர் தான் நீங்கள் டிஸ்கஷன் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ இந்த எலிஜிபிலிட்டி பேப்பர் வந்து எந்த அளவுக்கு சார் இருக்கும் அப்படின்னா, குரூப் 4 கேட்கக்கூடிய தமிழ் கொஸ்டின் அளவுக்கு இருக்குமா அப்படின்னா அந்த அளவுக்கு இருக்க போகிறது கிடையாது. ஆனால் இது நம்ம ஒரு கொஸ்டின் மாடலாக எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் குரூப் 2 உடைய தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பர் பார்த்துருப்பீங்க. குரூப் 2ல குரூப் 1 மெயின்ஸாக இருந்தாலும் சரி, வேற டிபார்ட்மெண்டோட எக்ஸாமோடைய தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பர், அப்புறம் ரீசெண்டாக நடந்த எஸ்ஐயோடைய தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பர், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சுலபமாக தான் இருக்கும் கம்பேரிங் டு நம்ம குரூப் 2லையும் குரூப் 4லையும் தமிழ் கேட்கறத விட. ஓகே, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரொம்ப சுலபமாக தான் இருக்கும் போது நம்ம ஒரு ஐடியா எடுத்துக்கலாம். இதுல இருந்து இப்போ நம்ம டிஸ்கஷன் பண்ணதோடைய தேவை எதுக்காக பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு டாபிக் படிக்கிறோம், அதோட லிங்க் பண்ணி நமக்கு தமிழ்ல நமக்கு வேற என்னதான் கேட்கலாமோ அது எல்லாத்தையும் லிங்க் பண்ணி டிஸ்கஷனாக கொடுக்க போறோம். ஓகே, தெளிவாக போகிறதும் எங்கேயுமே ஸ்கிப் பண்ண வேணாம். இது ஒரு ரிவிஷனாகவும் நம்ம இது வரைக்கும் படிச்சது நமக்கு ஞாபகம் இருக்குதா, நான் இடையில அங்கங்க நான் கேள்வியும் கேட்கிறேன், நீங்க அதை ரிமெம்பர் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? கேள்வி கேட்கிறேன், ஜஸ்ட் நான் கேள்வி மட்டும் கேட்டு போயிடுவேன், நீங்க ரிமெம்பர் பண்ணணும், நீங்க புக்ல போய் ரெஃபர் பண்ணணும், அங்கே கேள்வி போயிட்டு போயிடும். ஓகேங்களா? பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஜஸ்ட் பிரித்தெழுதுக. இதுல அதிகமா என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க நான் சொல்லிடுறேன். என்னென்ன அதிகமா கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, பிரித்தெழுதுக அதிகமா கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அகரவரிசைப்படுத்துக, அந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேர்ச்சொலை தேர்ந்தெடுக, பொருந்தாதவற்றை தேர்ந்தெடுக, அந்த பிழைகள், அதாவது அந்த 2 சொல்லி 3 சொல்லி அந்த நீ அந்த மாதிரி இந்த மாதிரி சிம்பிளா தான் இருந்தது. மோஸ்ட் சிம்பிளா இருந்தது. ஆனால் கொஞ்சம் ஒரு ட்விஸ்டடாகவும் இருந்தது. ஓரளவுக்கு ட்விஸ்டட், ரொம்ப தான் ட்விஸ்டடா இல்லை, ஓரளவுக்கு ட்விஸ்டடா இருந்தது. சாதாரணமா 100 மார்க்கு ஒரு 60-70 மார்க் எடுக்கிறது தான் இங்கிலீஷ் மீடியம் பசங்க கூட எடுத்துற அளவுக்கு தான் இருக்குது. தமிழ் மீடியம் படிச்சவங்க ஒரு 90 out of 90, 100 out of 90 போடுற அளவுக்கு ஈஸியா தான் இருக்குது. பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் வண்டாய் எழுந்து. ஓகேவா? வண்டாய் எழுந்து என்பது எப்படி வந்து பிரிச்சு எழுதலாம் அப்படிங்கிறாங்க. வண்டாய் பிளஸ் எழுந்து, இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? இதுல வந்து நம்ம எப்படி பிரிச்சு எழுதணும், அவ்வளவுதான். ஒரு வார்த்தையை வந்து நம்ம எப்படி பிரிச்சு எழுதணும் ஓரளவுக்கு. இப்போ வண்டு பிளஸ் எழுது பிளஸ் உண்டு இந்த மாதிரிலாம் வரப்போறது கிடையாது. ரொம்ப வந்து காம்ப்ளெக்ஸா வரக்கூடியது. வண்டா எழுந்தா அப்படிங்கிற ஞாபகம் வரணும், அல்லது வண்டா எழுந்தா இந்த மாதிரி ஞாபகம் வரணும். நமக்கு ஆன்சர் வந்து பி. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இந்த வார்த்தையை வந்து எப்படி பிரிச்சு எழுதணும் அதை பார்த்துக்கோங்க. கண்டெடுக்கப்பட்டுள்ளன. ஓகே, அப்போ கண்டு, ஓகேவா, எடுக்கப்பட்டுள்ளன. ஓகேங்களா? கண்டெடுக்கப்பட்டுள்ளன. ஆன்சர் வந்து பி. நெக்ஸ்ட் பெருங்கடல். இதெல்லாம் ஈஸியானது பாருங்க. பெருங்கடல். பெருங்கடல் எப்பவுமே இது என்ன இலக்கண குறிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட என்ன சொல்லுவாங்கன்னா பண்பு தொகைன்னு சொல்லுவாங்க. இதுக்கு இலக்கண குறிப்பு என்ன சொல்றாங்கன்னா பண்பு தொகை. ஏன் அப்படின்னா அந்த மைங்கிறது வந்து மறைந்து வருது. அப்போ பெருங்கடல் நம்ம என்ன சொல்லலாம்? பெருமை கூட்டல் கடல். ஓகே, பெருமை கூட்டல் கடல், இதுதான் ஆன்சர். இதெல்லாம் சிம்பிளா இருக்கு. இதெல்லாம் வர பெருங் பிளஸ் கடல் வராது, பெரு பிளஸ் கடல் வர வாய்ப்பு இல்லை, பெரிய பிளஸ் கடல் வாய்ப்பு இல்லை, பெருமை பிளஸ் கடல். இதை நீங்க வந்து இலக்கண குறிப்பு கேட்டிருந்தாலும் இதோட இலக்கண குறிப்போட ஆன்சர் வந்து பண்பு தொகையாக காணப்படுகிறது. நெக்ஸ்ட் மிசை என்பது. இது அழகா ஏகப்பட்டதோட குரூப் 2 ஒரு கொஸ்டின் வந்தது, எஸ்ஐ எக்ஸாம் தமிழ் எலிஜிபிலிட்டி ஒரு கொஸ்டின் வந்தது. என்ன அப்படின்னா மிசை என்றாலே ஒரு மேலான பொருள் அப்படிதான். மேலே அப்படிங்கிறது தான் ஒரு மீனிங்கே. ஓகேவா? நம்ம ஓரெழுத்து ஒரு மொழி பார்க்கும்போது மீ என்றால் மேலே பார்த்துருப்போம். அப்போ மேலே அதுக்கு எதிர்ச்சொல் கேட்கிறாங்க. கொஸ்டின் படிக்கும் போது நம்ம வேகமா படிச்சுக்கிறோம். மிசை அப்படிங்கிறத பொருள் தான் கேட்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேலேயும் ஆப்ஷன் இருக்கும், டக்குன்னு அதை போட்டுறக்கூடாது. ஓகே, என்ன கேட்கிறாங்க? எதிர்ச்சொல் கேட்கிறாங்க. என்ன சொல்லும்? ஃபர்ஸ்ட் கொஸ்டினை தெளிவா டைம். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் டைம் வந்து ஒரு தேவையே இல்லை. ஓகேவா? டைம் வந்து தாராளமாக பார்த்தோம். அவங்களுக்கு 3 மணி நேரம், நீ குரூப் 4 இருக்கு 3 மணி நேரம் தாராளமாக பார்த்து. ஏன் 1/4 மணி நேரம் சும்மா தான் இருக்க போறீங்க. அந்த அளவுக்கு டைம் வந்து ரொம்ப ஃப்ரீயா தான் இருக்கும். மேக்ஸ் ஈஸியா இருக்க போகுது. அதனால நிதானமா எல்லா கொஸ்டினையும் முழுமையா வாசிங்க. ஃபர்ஸ்ட் வார்த்தையை பார்த்த உடனே அட்டன் பண்ணாதீங்க. ஓகேவா? இப்போ மிசை என்பதோட எதிர்ச்சொல் கீழே, அதுதான் ஆன்சர். எதிர்ச்சொல் அதோட அர்த்தம் அப்படின்னா மேலே, எதிர்ச்சொல் கீழே. நெக்ஸ்ட் பொருந்தாத இணையை கண்டறிக. பாருங்க, பொருந்தாத இணைனா ஒவ்வொரு வார்த்தைக்கு அது உயிர் முன் உயிர் வருது, ஆளிலை மெய் முன் உயிர் வருது அப்படி சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் இது பொருந்தாத இதெல்லாம் பொருந்து பார்க்கலாம். இது பாருங்க, உயிர் முன் உயிர், அதாவது மணி அடி. ஓகேவா? மணி அடி. இதுல எப்படி நம்ம பிரிக்கலாம்? இன் கூட்டல் இ அப்படி பிரிக்கலாமா? அப்ப இ உயிரெழுத்து வருது. அடி அப்படிங்கிறது, எடி அப்படிங்கறத நம்ம எப்படி பிரிக்கலாம்? அ கூட்டல் இ அப்படின்னு பிரிக்கலாம். அப்ப இங்கேயும் உயிரெழுத்து, இங்கேயும் உயிரெழுத்து. அப்ப உயிர் முன் மொய் உயிர். இதுவும் கரெக்ட் தான். ஆனா இது ஆன்சர் பொருந்தாதான் கேட்கிறாங்க. அதே மாதிரி இதுன்னு சொல்லா உயிர் முன் மெய். ஆமா, பனி காற்று இக்கு வருதா? மெய் வந்து இக்கு. ஓகேவா? பனியில இ, சாரி பனியில வந்து இ வருதா? அப்போ உயிர் முன் மெய், இதுவும் கரெக்ட் தான். பாருங்க, மெய் முன் மெய், அதாவது கோலாட்டத்தை எப்படி பிரிப்பாங்க? கோலம் எஸ் மெய் எழுத்து வருது, மெய் முன். ஓகேவா? மெய் வருதா? அதுதான் பார்க்கணும். ஆட்டம், அதுதான் புரியும். கோலம் கூட்டல் ஆட்டம், கோலாட்டம் அப்படிதான் சொல்லுவாங்க. இங்க மெய் முன் மெய் வரத
அதாவது உயிர்முன் மெய் தான் வந்திருக்குது. ஓகே, அப்ப இதுதான் வந்து தவறு. நமக்கு நீங்க என்ன கேட்டிருக்காங்க தெளிவா படிச்சுக்கணும். பொருந்தாத இணையை தான் கேட்கிறாங்க. ஓகேங்களா? அங்க இது அதே மாதிரிதான் ஆளிலை உயிர்முன் மெய்யை தான் வருவது கிடையாது. நெக்ஸ்ட் பாருங்க, இது வந்து நீங்க படிச்சிருக்கணும். படிச்சிருந்தா மட்டும்தான் நம்ம இது வந்து ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கு. இது எங்கேயுமே இலக்கண குறிப்பு அந்த மாதிரி இல்லை. இது வந்து டைரக்டா நம்ம ஸ்கூல் புக்ல இருந்து எடுக்கப்படும். அதாவது ஸ்கூல் புக்ல அந்த பெரியாழ்வார், அதுக்கு சரி பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், அதாவது இவங்க 3 பேர் வந்து முதலாழ்வார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, முதல் மூவர் சொல்லுவாங்க. அதுல பாத்தீங்கன்னா அதுல ஒரு 2 பேர் வந்து ஒரு பாடல் வரிகள் வந்து புக்லேயே கொடுத்துருப்பாங்க. அதுல வந்து அன்பு தகதியா இருக்குது அந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு பாடல் வரிகளாவே கொடுத்துருப்பாங்க. நெய்யை வந்து ஊற்றி அந்த மாதிரி ஒரு பாடல் வரிகள் இருக்கும். அந்த பாடல் வரிகள் எதெல்லாம் இருக்கு? அன்பு தகதி வந்து அகல் விளக்கா இருக்குது. இது கரெக்ட் தான். இடர் ஆதி வந்து துன்ப கடலா இருக்குது. சுடர் ஆதியன் வந்து சிவபெருமான் கிடையாது. இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? அகதினா தகதினா அகல் விளக்கா நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம். கரெக்ட் தான். இடர் ஆதினா துன்ப கடலாவும் இருக்குது. வெய்யோ கதிரினா வெப்பம் வெப்ப கதிர் வீசும் சூரியன் தான். இது மட்டும் தான் பொருந்தாது. சுடர் ஆழியான் அப்படின்னா சிவபெருமான் கிடையாது. நெக்ஸ்ட் பாருங்க, ஈஸி ஒன். பொருந்தாது தேர்ந்தெடுக்க இலக்கண குறிப்பு. ரொம்ப ரொம்ப இலக்கண குறிப்பு. நம்ம என்ன செய்யலாம்னா மேல இருந்து வருதாமா, செங்காந்தல். இது எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா செம்மை கூட்டல் ஆந்தல் தான். செங்காந்தல் எப்படி பிரிப்பாங்கன்னா செம்மை கூட்டல் காந்தல் அப்படி சொல்றாங்க. மை ட்ரிபிள் அப்படி சொல்லிட்டு மை வந்து திரிஞ்சு போகும். ஓகே, அதான் செங்காந்தல். அப்புறம் இது மருவி வந்து சரி அந்த மாதிரி வந்து இங்குங்கிறது உருவாகும். ஓகே, இதுல மையை மட்டும் எடுத்துட்டாங்க. அப்ப மைங்கிற வார்த்தை வந்தாலே அது என்னதான் சொல்லுவாங்கன்னா பண்பு தொகைன்னு சொல்றாங்க. ஓகே, அப்ப இங்க வந்து உண்மை தொகை கொடுத்திருக்காங்க. அப்ப இது வந்து பொருந்தாது. இப்ப மீதி எல்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்னா வீசும் தென்றல் வினைத்தொகை தான். வினைத்தொகை என்ன மீனிங் அப்படின்னா முக்காலத்தையும் காட்டினாலும் அதுக்கு பேர் என்ன? வினைத்தொகை. அப்ப வீசும் தென்றல் காமிக்குதா? வீசு தென்றல், வீசும் தென்றல், வீசிய தென்றல் சொல்லாம முக்காலத்தையும் காட்டுது. அப்ப வினைத்தொகை தான். இது கரெக்ட் தான். மலர் கை அப்படின்னா ஓமை தொகை தான். மலர் போன்ற கை, போன்றங்கிறது ஓம் ஒரு பொருள். அப்போ ஓமை தொகை தான். அடுத்து சாரை பாம்பு இருபெயரெட்டு பண்பு தொகை தான். இதுவும் கரெக்ட் தான். இது மட்டும் தான் பொருந்தாம இருக்குது. உண்மை தொகை கிடையாது. உண்மை தொகைனா யும் அந்த மாதிரி வந்து மறைந்து வரும். ஓகேங்களா? உண்மை தொகை அதுக்கப்புறம் எண்ணுமை, இந்த 2மே வந்து குழப்பமா இருக்கும். எண்ணுமைனா அதுல வந்து இப்போ சூரியனும் சந்திரனும் அப்படின்னா அது எண்ணுமை. அந்த உம்ங்கிறது நம்ம என்னலாமா? எண்ணுமை. அதே இது மறைந்து வருது அப்படின்னா அந்த உண்மைங்கிறது மறைந்து வருதுன்னா உண்மை தொகை சொல்லலாம். நெக்ஸ்ட், இதுல பொருந்தாத சொல். வடக்குனா வாடகை காற்று தான். தெற்குல இருந்து வீசினா தென்றல் காற்று தான். நம்ம ஸ்கூல் புக்ல இருந்து அப்படியே எடுத்துருக்கோம். வடக்கில் இருந்து வீசும் காற்று வாடகை காற்று, தெற்கில் இருந்து வீசும் காற்று தென்றல் காற்று தான். மேற்கில் இருந்து வீசும் காற்று கோடை காற்று கிடையாது. கிழக்கில் இருந்து வீசும் காற்று தான் கோடை காற்று. ஓகேவா? அப்ப ஆன்சர் வந்து இதுதான். பொருந்தாதது தேர்ந்தெடுக்க சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, மரபு பிழை. ரொம்ப ரொம்ப நல்ல கொஸ்டின். இது வந்து நம்ம வந்து ஆல்ரெடி வந்து அந்த விலங்குகள் என்னென்ன விலங்குகள் என்ன மாதிரி வந்து நம்மளுடைய ஒளி மரபு அப்படின்னு சொல்லியிருக்கோமோ அதே மாதிரி இங்க ஒவ்வொரு பொருளையும் என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் பாயை வந்து முடைந்தனர் இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஓகே, அதே மாதிரி இங்க என்னெல்லாம் சொல்லிருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் அதாவது இல்லத்தில் அருகே புதிதாக கூரை போட்டனர். ஓகேவா? கூரை வந்து போட்டனர் அப்படி சொல்லக்கூடாது. ஓகே, அப்ப கூரை என்ன சொல்லணும்னா கூரை வெய்ந்தனர் அப்படிதான் சொல்லணும். இதுதான் கரெக்ட். இல்லத்தின் அருகே புதிதாக கூரை வெய்ந்தனர். கூரை என்று வந்தாலே அதை வெய்ந்தனர் சொல்லணும். அப்போ முடைந்தனர் எதுக்கு அப்படின்னா பாயதான் முடைவாங்க, முடைந்தனர். ஓகே, நெக்ஸ்ட் வலுவு சொற்களை நீக்கி எழுதுக. ஓகே, வலுவு சொற்கள். ஓகே, என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின இந்தன. எப்பவுமே கேட்கக்கூடியதை ஈஸி தான். குரூப்ல ஒரு கொஸ்டின் வந்தது. ஓகே, என்ன மனம் வீசின? மனம், இந்த மனம்னா உள்ளம்னு அர்த்தம். ஓகே, மனசுன்னு சொல்றோம்ல அந்த அப்போ மலர்கள் வீசக்கூடிய மனத்துக்கு எந்த ந வரும் அப்படின்னா 3 சொல்லி. ஓகே, மனம். அப்ப இந்த 3 சொல்லி இருக்கு இங்கதான் இருக்கு. இங்க பாருங்க, இங்கேயும் மரம் இருக்கு, மனம். இதான் கரெக்ட். மரம் கிடையாது, இந்த மனம் தப்பு. ஓகே, அப்போ ஆப்ஷன் பி. ரொம்ப சிம்பிள். இதுதான். என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின ந தெரிஞ்சா போதும். நெக்ஸ்ட், மரபு பிழையற்ற தொடர்களை எழுது. இது நம்ம வீடியோலயே ஆல்ரெடி வந்து ஒரு 3 days பிஃபோர் வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தோம். ஒளி மரபு அப்படின்னு சொல்லிட்டு யானை பிளிரும், குதிரை கணைக்கும், நரி ஊழையிடும் போட்டிருந்தோமா. அதுல இருந்து அப்படியே கொஸ்டின் இருக்கு பாருங்க. கோழி கத்தாது, நரி அலறியுது, நரியும் அலறாது. ஓகே, தப்பு. கோழி கூவுமா? கிடையாது. நம்ம ஊர்ல தான் கோழி கூவுன்னு சொல்லிட்டு இருக்கோம். கோழி கூவாது, கோழி கொக்குரைக்கும். தப்பு. நரி உரிமையதா? நரி உருமாது. ஓகேவா? புலியும் பன்றியும் தான் உருமும். கோழி என்ன செய்யும்? எஸ், கொக்கரிக்கும். நரி என்ன செய்யும்? ஊழையிடும். இதுதான் கரெக்ட். பிழையற்ற தப்பு இல்லாத எது கேட்கிறாங்க. ஓகே, அப்போ கோழி கொக்கரிக்கும், நரி ஊழையிடும். அப்ப மீதி இருக்கிற என்ன சொல்லலாமா? உருமும். எது உருமும் அப்படின்னா பன்றியும். நல்லா எழுதி வச்சுக்கோங்க, ரிவிஷன் மாதிரி எடுத்துக்கோங்க. உருமக்கூடியது எதெல்லாம் அப்படின்னா புலியும் பன்றியும் உருமும். ஓகேவா?
அப்போ ஊழையிடுற நரி தான். பிளிரியது அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? யானை தான் பிளிரும். ஓகேவா? நரியை தான் பிளிராது. அப்படி தும்பிக்கை வச்சு இப்படி தூக்குதா பிளிர்றது தான். யானை மட்டும் தான் பிளிரும். அலறியது ஓகேவா? நரியை தான் அலற செய்யாது. அப்ப அலறது எது சொல்லணும்னா கூகை கோட்டான்னு சொன்னோமா, அதுதான் வந்து அலரும் அப்படின்னு சொல்லுவாங்க. உரிமையை நம்ம சொல்லியாச்சு. கூவுறது அப்படின்னா சேவல் தான் கூவும், கோழி கூவாது. நம்ம ஊர்ல தான் சும்மா சொல்லிட்டு இருக்கோம் கோழி கூவுதுன்னு. கோழி கூவாது, கோழி கொக்கரிக்கும், சேவல் தான் கூவும். ஓகேவா? இப்போ இதுல பன்றி உருமும், அதை ஞாபகம் மேபி கேட்கலாம். இதே மாதிரி வித்தியாசமானது குரங்கு என்ன செய்யும்? நீங்க யோசிச்சு பாருங்க. ஓகே, நான் கொஸ்டினா கேட்கிறேன், நீங்க யோசிச்சு பாருங்க. முடிஞ்ச கமெண்ட்ல கூட மென்ஷன் பண்ணுங்க. குரங்கு வந்து என்ன செய்யும்? இந்த மாதிரி யானை பிளிரும், நரி ஊளையிடும், கோழி கொக்கரிக்கும் மாதிரி குரங்கு என்ன செய்யும்? ஓகே, குரங்குடைய சவுண்ட் வந்து நம்ம என்ன சொல்றோம் அதை மட்டும் நீங்க கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக. ஓகே, ஆங்கில சொல்லுக்கு நேரான எது கரெக்டான தமிழ் சொல் இருக்குது அப்படின்னு கேட்கிறாங்க. ஈஸி ஒன் தான். ஓகே பாருங்க, ஏஸ்தெட்டிக்ஸ் அப்படின்னா அழகியல், இது அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு. டெர்மினாலஜி அப்படின்னா கலைச்சொல். அந்த இதுக்கு என்ன டெர்மினாலஜி அப்படின்னு கேட்கிறாங்கன்னா கலைச்சொல். ஓகே, இது ரெண்டு தப்பு தான். ஆர்டிஃபேக்ட்ஸ் அப்படின்னா முருகியல் கிடையாது, இதெல்லாம் தொல்பொருள் சம்பந்தமான பொருட்கள், தொல்லியல் பொருட்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, மித் அப்படின்னா தொன்மம் அப்படிங்கிறாங்க. ஓகே, இதுதான் கரெக்ட். அடுத்து வேர்ச்சொல்லை தேர்வு செய்ய. வேர்ச்சொல் கொஸ்டின் நிறைய இருக்கும். ஏன்னா உங்களுக்கு குரூப் 4 கண்டிப்பா 2-3 கொஸ்டினாவது வேர்ச்சொல்லை தேர்ந்தெடுக்க வரும். உங்களுக்கு நீங்க புக்லயே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வார்த்தைக்கும் வேர்ச்சொல் வந்து அங்கங்க கொடுத்துருப்பாங்க. இலக்கண குறிப்பிலையும் சரி, அதை பிரித்து எழுதும் போது வேர்ச்சொல் கண்டிப்பா கொடுத்துருப்பாங்க. இது அது சம்பந்தமான ஒரு கொஸ்டின். பாருங்க, கீழ்கண்டவற்றுக்கு சரியான வேர்ச்சொல்லினை கண்டறிக. செல் அப்படின்னா சென்றான். சென்றான் அப்படிங்கிற வார்த்தைக்கு தான் என்ன சொல்லுவாங்க? செல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? வந்தான் அப்படின்னு வந்து சொல்ல மாட்டாங்க, வா சொல்லுவாங்க. இதுக்கு என்ன வரும்? வா. ஓகேவா? வந்தான் அப்படின்னா வா. கொன்றான் அப்படின்னா கொள். ஓகேவா? அடுத்து பாருங்க, வென்றான் அப்படின்னா வெல். ஓகேவா? வெல். இது கொன்றான்னா கொன்று அந்த மாதிரி வரும். ஓகே, கொள் கிடையாது, கொன்று. நெக்ஸ்ட் மகிழ்ந்தன, இது வேறு சொல், ரொம்ப ரொம்ப ஈஸி. மகிழ், அவ்வளவுதான். மகிழ்ந்தன, இதுக்கு என்ன ஆன்சர்னா மகிழ். நெக்ஸ்ட் வேர்ச்சொல்லின் வினை முற்றை காண்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வினை முற்று கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்க படிச்சுக்கோங்க. நமக்கு வந்து இலக்கண குறிப்புகள் தெரிஞ்சாலும் இதெல்லாம் ஆன்சர் பண்ணுங்க. வினை முற்று அப்படின்னா ஆள், ஆண் அந்த மாதிரி முடிஞ்ச வினை முற்று அப்படிங்கிறாங்க. ஓகேவா? அப்ப இந்த மாதிரி தான் ஆகிற முடிஞ்சாலே அது வந்து என்ன சொல்றது, அந்த பெயரச்சத்துல வந்துடும். ஈ ஊ அப்படின்னா வினையச்சம். அப்ப அதெல்லாம் இல்லாம என்ன இருக்குது பாருங்க, உறங்கினாள். ஓகே, இதுதான் கரெக்டான ஆன்சர். நம்ம இதை வச்சுக்குவோம். வினைமுற்ற உறங்கினாள், ஆள் முடியுதா, அதனால இதான் ஆன்சர். மீதிலாம் பொருந்தா பாருங்க. உறங்கியவள் கிடையாது. ஓகே, வராது. உறங்குகிறார் வராது. ஆறு தான் கிடையாது, வராது. உறங்கிய முடியுது, இதெல்லாம் பெயரச்சங்கள். ஓகே, இதெல்லாம் வராது. உறங்கு வினை முற்று அப்படின்னா ஆள், ஆண் அந்த மாதிரி முடியணும். உறங்கினாள். நெக்ஸ்ட் படித்து வந்தான். எவ்வகை எச்சம் அப்படின்னு கேட்கிறாங்க. எச்சங்கள் நிறைய வகை, பெயரச்சம், வினையச்சம், குறிப்பு பெயரச்சம், தெரிநிலை பெயரச்சம், நிறைய வகைகள் இருக்குது. இதுல வந்து இந்த வார்த்தை நல்லா படிக்கும். படித்து வந்தான். இதுல வந்து வந்தானுக்கு முன்னாடி இருக்க வார்த்தை பாருங்க, படித்து. ஓகேவா? என்ன முடியுது? ஊழ முடியுது. ஊழையும் ஈழையும் முடிஞ்சா நம்ம என்ன இலக்கண குறிப்பு படிச்சிருக்கிறோம் அப்படின்னா வினையச்சம். அவ்வளவுதான். ஈ ஊ அப்படின்னு முடிஞ்சாலே அதோட ஆன்சர் என்னதுதான்? வினையச்சம் தான். அப்ப அப்படின்னு முடிஞ்சா என்ன சொல்றது? அப்படின்னா அது பெயரச்சம். தள் அப்படின்னு தள் அல்லது அல் இந்த மாதிரி முடிஞ்சதுன்னா தொழிற்பெயர். ஓகே, அப்படியே படிச்சுக்கோங்க. மை அப்படின்னு வந்தாலும் என்னது? பிரிக்கும் போது மை வந்தா பண்பு தொகை. நெக்ஸ்ட் கீழ்காணும் சொற்களை அகரவரிசைப்படுத்துக. ரொம்ப ஈஸி. அகரவரிசை என்னது? தமிழ் எழுத்துக்களை வந்து சீக்வன்ஸா எழுதுறோம். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். பாருங்க, இதுல வந்து தோ கண்டிப்பா நம்ம கடைசி, தே கடைசி, த தான் கடைசி ஃபர்ஸ்ட் வரப்போகுது. அப்ப தவம், தாலாட்டு, தா தே தோ தோ முடிஞ்சது. அவ்வளவு ஈஸி ஒன். ஓகே, சி ஆன்சர். தவம், தாலாட்டு, தேடி, தொட்டி, தோட்டம். திருப்பி அகரவரிசைப்படுத்துக. இதுல ஈஸி தான். சூடு, அதுக்கு முன்னாடி சினம், சி தான் வரும். ஓகேவா? சினம், சீற்றம், சூடு, செழிப்பு, சேவடி, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியானதான் அகரவரிசைப்படுத்துறது. அது இங்கேயும் பாருங்க, மரம், அவ்வளவுதான். மா அதுக்கு முன்னாடியே வருது ம. ஓகேவா? மரம், மாண்பு, மீள் பார்வை. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடாக. இதெல்லாம் ரொம்ப 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 ஈஸி. அதாவது நீங்க 4 ஆப்ஷனையும் படிங்க. உங்களுக்கு எது வந்து இதுதான் கரெக்ட் அப்படின்னு சொன்னா போட்டு வந்து அதுதான் கரெக்டா இருக்க போகுது, வேற எதுவும் கிடையாது. படிக்க நம்ம வாழ்க்கை சின்ன வயசுல இருந்து தமிழ் படிச்சிருக்கிறோம். இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருக்கோம், எங்கேயாவது தமிழ் நம்ம வந்து படிச்சிருப்போம், நியூஸ் பேப்பர்லையாவது. அப்ப இப்படிதான் சொற்கள் அமையணும் நமக்கே தெரியும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். பாருங்க, கீழே வந்து இல்லாம மங்கள பொருட்களை பல வகையான முறையாக வைத்தனர். ஓகே, ஒண்ணு அது ஒரு மாதிரி கரெக்டான ஒரு அமைப்புல வருது. அடுத்து பாருங்க, பொருட்களை மங்கள முறையாக பல வகையான வைத்தனர். வரல. முறையாக பல வகையான மங்கள வைத்தனர் பொருட்களை. வரல. பல வகையான மங்கள பொருட்களை முறையாக வைத்தனர். கரெக்டா வருமா? இதுதான் ஆன்சர். ஆப்ஷன் ஏ. ஓகே, பல வகையான மங்கள பொருட்களை முறையாக வைத்தனர். நெக்ஸ்ட் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. அடுத்து பாருங்க,
மணிமேகலை சிறைச்சாலைக்கு சென்று உணவிட்டாள். ஓகே, மணிமேகலை சிறைச்சாலைக்கு சென்று உணவிட்டாள். இதுல வந்து எங்கு சென்று உணவிட்டாள், அதுதான் ஈஸி ஒன். மணிமேகலை எங்கு சென்று உணவிட்டாள். முடிஞ்சதா? ஓகே. அப்போ இது சம்பந்தம் வேற என்ன கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மணிமேகலைக்கு நமக்கு தெரியும். ஓகேவா, ஒரு முக்கியமான ஒரு அமுத சுரபிங்கிற ஒரு பாத்திரம் கிடைக்கும். ஓகேவா, அந்த நான் அப்புறம் கொஸ்டின் கேட்க போறேன், கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ண போறீங்க. ஓகேங்களா? அப்போ மணிமேகலை கிடைத்த அமுத சுரபி பாத்திரத்தில் ஃபர்ஸ்ட் உணவிட்டவள் யார்? ஓகேவா, கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்க. முதலாக மணிமேகலை வச்சிருந்த அமுத சுரபியில் உணவிட்டவள் யார்? ஓகே, அது கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்க. ஓகே, நிறைய கொஸ்டின் கேட்டே வர கவனிச்சிட்டே இருங்க. நெக்ஸ்ட், எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக. ஓகே, தன்வினை தொடர். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, தன்வினை தான் இருக்கும், பிறரை சார்ந்து எதுவுமே இருக்கக்கூடாது. தன்வினை அதுதான், தன்னை சார்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும். அப்ப இதுல வந்து அவர்கள் நன்றாக படித்தனர். இந்த வருவித்தான், செய்தான், விரைந்து வா, இந்த மாதிரிதான் இருக்கக்கூடாது. இதெல்லாம் வந்து அடுத்த சொல்ற மாதிரி இருக்கு, ஏவுற மாதிரி இருக்குது. அப்போ அவர்கள் நன்றாக படித்தனர். படித்தனர், அதாவது தன்வினை தொடர். நெக்ஸ்ட், செய்வினை தொடரை எழுதுக. செய்வினை தொடர். ஓகே, அப்ப நம்ம வந்து செய்யணும். ஓகேவா, இது வந்து செயற்பாட்டு வினை, கவிதாவால் படிக்கப்பட்டது இருக்கிறது செயற்பாட்டு வினை. இதெல்லாம் வரப்போறது கிடையாது. அவன் திருந்த செய்தான், பணம் காணாமல் போனது, அப்பா சொன்னான். ஓகே, செய்வினை தொடர், பணம் காணாமல் போனது, அவ்வளவுதான். செய்தான் அப்படின்னு கிடையாது. நெக்ஸ்ட், கீரியும் பாம்பும் போல. நமக்கே தெரியும், கீரியும் பாம்பு என்னதான் செய்யும், சண்டை போட்டுட்டே இருக்கும். அப்ப இதற்கு வார்த்தையோட என்ன ஓமை பொருளை சொல்லலாம்? ஒற்றுமையா இருக்குமா? கிடையாது. நட்பு ரீதியா இருக்குமா? கிடையாது. வேற்றுமையா இருக்குமா? வேற்றுமை என்ன, இது வேற மாதிரி இருக்கும், அது வேற மாதிரி இருக்குங்க. அங்க அது இது மேட்டர் கிடையாது. ரெண்டுமே சண்டை போடும், பகமை, ரெண்டுக்கும் பகமை. நம்ம பழைய படங்கள்ல கூட தான் பார்த்துருப்பீங்க. பாம்பு படங்கள்லாம் நிறைய சினிமா படங்கள் அந்த காலத்துல வரும். இப்பதான் பாம்பு படமே வரது கிடையாது. அதனால பாம்பு படங்கள் தான் வரும். அதுல பாத்தீங்கன்னா கீரி வரும். அந்த கீரி வந்து விரட்டி அதை கடிக்கிற மாதிரி தான் சீன் காப்பாங்க. அப்போ அது ரெண்டுக்கும் பகமை இருக்குது, கீரிக்கும் பாம்புக்கும். அடுத்து இதுதான் பாருங்க, அப்படியே ஸ்கூல் புக்ல இருந்து கேட்கக்கூடியது. ஓகே, 8th or 9th ஒரு சில சொற்களை வந்து அப்படியே பாக்ஸ் போட்டு காமிச்சிருப்பாங்க. அந்த சொற்கள் தான் இது. கரன்சி நோட் அப்படின்னு, பணத்தாள். ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கிறாங்க, பாத்துக்கோங்க. இப்போ காசோலை அப்படின்னா இங்கிலீஷ்க்கு என்ன மென்ஷன் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்க. காசோலைனா என்ன? அதே மாதிரி டிமாண்ட் டிராஃப்ட் அப்படின்னா தமிழ் சொல்லி என்ன? ஓகே, தமிழை டைப் அடிச்சு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. காசோலைனா இங்கிலீஷ்ல என்ன சொல்லுங்க? டிமாண்ட் டிராஃப்ட் அப்படின்னா தமிழ் சொல்லி என்ன? இதெல்லாம் புக்ல இருக்குது, புக்ல இல்லாம நான் கேட்கிறேன். நெக்ஸ்ட் பாருங்க, பிறமொழி சொற்கள் கலவாத சொற்றொடரை இடுக. பிறமொழி சொற்கள் கலக்காத சொற்களை எழுதுக. சென்னையில் இவரிடம் மழைப்பொழிவு அதிகம். லட்சுமி பள்ளிக்கு விரைந்து சென்றாள். லட்சுமி. ஓகேவா, இதெல்லாம் வந்து தமிழ் சொல்லே கிடையாது. அடுத்து, மண்ணுக்கு மனம் உள்ளவனே மனிதன். ஓகேவா, மன்னிப்பு அப்படிங்கிறது தமிழ் சொல்லு கிடையாது. ஓகேவா, எத்தனை பேருக்கு தெரியும் கிடையாது. நம்ம மன்னிப்பு சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா டிஎன்பிசிலேயே இதுக்கு முன்னாடி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம் இருந்தது. ஐ திங்க் அது Group 4 Group 2 தெரியல. ஏதோ ஒரு எக்ஸாம்ல மன்னிப்பு அப்படிங்கிற வார்த்தை வந்து இருந்தது. அது எந்த மொழி சொல் அப்படின்னு சொல்லிட்டு கீழவே கேட்டிருந்தாங்க. ஆப்ஷன் தமிழ் கூட இல்லை. மேபி அது உருதோ தெலுங்கோ அந்த லாங்குவேஜ் தான் இருந்தது. ஓகே, அந்த டைம்ல அது வந்து நிறைய மீம்ஸ்லயே அது பயன்பட்டது. என்னது இவ்வளவு நாள் மன்னிப்பு தமிழே இல்லையா அப்படிலாம் மீம்ஸ் வந்தது. ஓகேங்களா, அப்போ மன்னிப்பும் அப்படின்னா மன்னிப்பு தமிழ் சொல்லே கிடையாது. வடமொழி சொல்லோ உருது சொல்லோ வேற ஏதாவது சொல்லுதான். ஓகேங்களா, காற்றின் உதவியால் செலுத்தப்பட்டவை பாய்மர கப்பல். பாய்மரங்கிறது வந்து தமிழ் சொல் கிடையாது. ஓகே, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சென்னையில் இவரிடம் மழைப்பொழிவு அதிகம், இதுதான் தூய தமிழ் சொல். ஓகே, பிறமொழி சொல்லி கலவாத ஒரு சொற்றொடர். நெக்ஸ்ட், திருச்சிராப்பள்ளி என்பது மறு ஊ. ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மறு ஊ அப்படின்னா என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க? மறுனா திரிந்து வரும், அவ்வளவுதான். ஓகே, என் தந்தை அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, எம் தந்தை இப்படி நம்ம சொல்றது எப்படி பாருங்க. எம் தந்தை அப்படிங்கிற வார்த்தை என்னவா திரிஞ்சு வருது அப்படின்னா எந்தை அப்படின்னு திரிஞ்சு வரும். ஓகே, திரிஞ்சு கூடாது, மருவி வருது. ஓகே, மறு ஊ அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம ஊர்ல நிறைய ஊர் பெயர்கள் வந்து மருவி காணப்படும். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, திருச்சிராப்பள்ளி. அது திருச்சிராப்பள்ளி எப்படி மருவி காணப்படுகிறது? திருச்சி அப்படின்னு சொல்லுறாங்க, அவ்வளவுதான். ஒரிஜினல் நேம் என்னதான்? திருச்சிராப்பள்ளி. ஓகே, அது எல்லா ஊர்களும் உங்க ஊரே கவனிச்சுக்கணும். நீங்களே உங்க சின்ன கிராமம் முதற்கொண்டு அதோட உங்களுடைய சின்ன வட்டம் தாலுகா முதற்கொண்டு அதோட ஒரிஜினல் பேர் வேற ஏதாவது இருக்கும். ஓகேங்களா, ஆனா அது என்னவா மாறி இருக்கும்? அப்படி அந்த வழக்கில் அப்படி பேச வந்து அது வேற விதமா மாறி இருக்கும். அதுதான் மறு ஊ. திருச்சிராப்பள்ளி திருச்சி அப்படின்னு சொல்லி மாறி இருக்கு. அதே மாதிரி அடுத்த கொஸ்டின், திருநெல்வேலி. திருநெல்வேலி என்னவா மாறி இருக்குது? நெல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறுவா இருக்கு. ஓகே, திருநெல்வேலினா என்னது? நெல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறு. இதே மாதிரி நிறைய ஊர்கள் வந்து மருவி காணப்படும். ஓகேங்களா, ஒரிஜினல் நேம் வேறையா இருக்கும், அதை கூப்பிடுறது வேறையா இருக்கும்.
திருநெல்வேலி அப்படிங்கிற ஊரையும் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. 7th நம்ம ஸ்கூல் புக்ல திருநெல்வேலியை பற்றி தனி டாபிக்காகவும் திருநெல்வேலியை பற்றி எந்தெந்த புலவர்கள் என்னென்னலாம் வந்து புகழ்ந்து கூறியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ நான் 2 கொஸ்டின் திருநெல்வேலியை பத்தி 2 கொஸ்டின் கேட்க போற கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? என்ன அப்படின்னா, திக்கெல்லாம் புகழூரும் திருநெல்வேலி அப்படின்னு சொன்னது யார்? ஓகே, இந்த ஸ்டேட்மெண்ட் குறிய வந்து ஒரு பாடல் வரிகள். ஓகே, என்னது? திக்கெல்லாம் புகழூரும் திருநெல்வேலி. இந்த பாடல் வரியை சொன்னது யாரு? அடுத்த பாடல் வரி தன் பெருனை புனல் நாடு அப்படின்னு, இதுவும் வந்து திருநெல்வேலியை புகழ்படுத்தும் விதமாக ஒரு பாடல் வரி தான். என்னது? தன் பெருனை புனல் நாடு. பெருனைனா தாமிரபரணி குறிக்கக்கூடிய ஒரு சொல். ஓகேவா? அப்ப இந்த சொல்லும் எந்த இதுல இருந்து வந்தது, அது எந்த யார் வந்து இதோடைய பாடல் வரியை ஏற்றியவர் யார்? இந்த 2 கொஸ்டினையும் கண்டிப்பா கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணணும். ஓகே, தேடியாவது கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்க. ஓகேடா? ஏன்னா நீங்க கம்பேர் பண்ணலாம். நீங்க குரூப் 2 எடுத்து கொஸ்டின் எடுத்து பாத்தீங்கன்னா புது புதுல கேட்கப்பட்ட கொஸ்டின் எல்லாமே பாத்தீங்கன்னா அங்கங்க கேட்கணும். 7th இருந்து ஒரு லெசன்ல, 10th இருந்து ஒரு லெசன்ல, 9th இருந்து ஒரு எல்லாத்தையும் அப்படியே டச் பண்ணிட்டாங்க. டச் பண்ணாத ஒரு சில டாபிக்னு இருக்கும். அதெல்லாம் வந்து இன்னும் கேள்வி கேட்குது. மேபி இந்த குரூப் 4 தான் கேள்வி கேட்கலாம். அது திருநெல்வேலி ஒரு பத்தி ஒரு லெசன், பசுமன் முத்துராமலிங்க தேவரை பற்றி ஒரு லெசன், இந்த மாதிரி ஒரு லெசன் வந்து டச் பண்ணவே இல்லை, அப்படியே வச்சிருக்காங்க. மேபி இந்த டச் பண்ணலாம். அதனால தெளிவா படிச்சுக்கோ. இது ஈஸி தான். ஓகே, என்னன்னா அந்த எனக்கு எல்லா சொற்களையும் வாசிச்சுட்டு கீழே சொல்லோட எப்படி வந்து அது மேட்ச் ஆகுற மாதிரி இருக்குது அப்படின்னா, வான்மலை கண்டிப்பா சொல்லுவாங்க. ஓகே, பூமலை சொல்லுவாங்க. பூமலையா பெய்யுது சொல்லுவாங்களா? அடுத்து தேன்மலை கூட சொல்லுவாங்க. ஓகே, ஆனா வான் செய் இப்படிதான் யாரும் சொல்ல மாட்டாங்க. இதுதான் பொருந்தாத சொல். ஓகே, பொருந்தாதான் தவறான சொல் கேட்கிறாங்க. அடுத்து, வழிபாட்டு கூட்டத்தில் மாணவர்கள் டேஷ் நின்றனர். எப்படி இருந்திருப்பாங்க? எழுத்துக்கோளோட எழுதுவாங்களா? வழிபாட்டு தளம் இருக்குது. வழிபாட்டு கூட்டம்னா ஒண்ணு அசம்பிளி, நம்ம ஊர்ல பிரேயர் நடக்கும்ல, அதுதான் வழிபாட்டு கூட்டம் அப்படின்னு சொல்றாங்க. அதுல எதை வச்சு நிற்பாங்க? எழுத்துக்கோள் பேனா வச்சு நிற்பாங்களா? புத்தகத்தோட இருப்பாங்களா? கிடையாது. உயர்நிலையோட இருப்பாங்களா? கிடையாது. இதோட சீருடையோட இருப்பாங்க. அவ்வளவுதான். யூனிஃபார்ம் போட்டு இருப்பாங்க சீருடையோட. சிம்பிள். அடுத்த பாருங்க, இதெல்லாம் நிகழ்காலம், எதிர்காலம், இறந்த காலத்தை வச்சு கேட்கிறாங்க. பொருத்தமான காலத்தை தேர்ந்தெடுத்து எழுதுங்க. பாருங்க, மலர் வீட்டுக்கு செல்வாள். வச்சுக்கோங்க, மலர் வீட்டுக்கு செல்வாள் அப்படின்றது எதிர்காலம். செல்வா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எதிர்காலம் தான், தப்பு இது. அடுத்து, கண்ணன் வந்தான். கண்ணன் வந்துட்டான். ஓகே, வந்தான் அப்படிதான். அப்ப என்னது? இறந்த காலம். எதிர்காலம் கொடுத்துருக்கு, தவறு. கண்ணன் வருவான். வருவான்னா அதுவும் எதிர்காலம் தான், நீங்க இறந்த காலம் கொடுத்துருக்கு. பாருங்க, மலர் வீட்டுக்கு சென்றாள். ஓகே, சென்றாள், சென்று விட்டாள். ஓகே, அப்ப என்னது? இறந்த காலம். நெக்ஸ்ட் 32வது கொஸ்டின் பாருங்க. கபிலன் பேசினான். இதுல பேசினான் அப்படிங்கிறது என்னது? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். பேசினான் அப்படிங்கிறது வந்து ஆல்ரெடி பேசிட்டான். அப்ப என்ன அர்த்தம்? இறந்த காலம் தான். இதுல எதிர்காலம் கிடையாது, நிகழ்காலம் கிடையாது, கால வலு கிடையாது. இதெல்லாம் ரொம்ப சம்பந்தமே இல்லாது. ஓகே, மேபி நீங்க இது கன்ஃபியூஸா இருக்குது. கன்ஃபியூஸா தேவையில்லை. இறந்த காலம் தான். நெக்ஸ்ட், திருக்குறள் கருத்தின் அடிப்படையில் அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. உலகு அப்படிங்கிற வார்த்தையை இந்த 3 இதுல நீங்க இந்த 4 இதுல எது சேர்ப்பீங்க அப்படிங்கிறாங்க. கடலின்றி அமையாது உலகு அப்படின்னு சொல்லுவாங்களா? கிடையாது. ஓகேவா? உலகுற வார்த்தை நமக்கு தெரிஞ்ச ஒரே குறள் தான். ஓகேவா? டி தான் இருக்குது. நீரின்றி அமையாது உலகு அப்படிங்கிற ஒரு குறள். நீரின்றி அமையாது உலகு அப்படிங்கிற ஒரு வார்த்தை. ஓகே, நெக்ஸ்ட், பாருங்க, முக்கியமான ஒரு கொஸ்டின். இது ஒரு கேள்வி இருக்குது. அடைப்புக்குள் உள்ள பூவின் நிலை குறித்த சொல்லை தகுந்த வாக்கியத்துடன் பொறுத்துக்க. செம்மல் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. ஓகேவா? செம்மல் அப்படின்னா பூவோடைய வாடிய நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பூவோடைய ஸ்டேஜஸ், அதாவது மொட்டு, அப்புறம் மலரா மாறும், அப்புறம் கடைசி வந்து வாடி போகும். அதான் செம்மல் சொல்றாங்க. பூவுக்கு வந்து மொத்தம் 7 நிலைகள் இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் கொஸ்டின் கேட்கிறேன். பூவிற்குடைய மொத்தம் 7 நிலைகள் இருக்கும். இந்த 7 நிலைகள் என்ன என்ன அப்படின்னு சொல்லிட்டு அது ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன சொல்லிட்டு மட்டும் நீங்க கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ண போறீங்க. அதாவது ஃபர்ஸ்ட் மொட்டு, அதுக்கப்புறம் மலர், அதுக்கப்புறம் கடைசியில வந்து செம்மல் முதற்கொண்டு இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜஸா இருக்கும். பூவோட நிலைகள் 7 நிலைகளும் தமிழ் இலக்கியத்துல மென்ஷன் பண்ணுவோம். ஒவ்வொரு நிலைக்கும் ஒவ்வொரு பெயர் இருக்கும். ஓகேங்களா? அப்போ செம்மல் அப்படின்னா வாடிய நிலை. ஓகே, படிக்கணும். அப்ப நமக்கு இதுல வந்து பூவோட நிலைகள் ஒரு வார்த்தை கேட்டிருக்கணும் அப்படின்னா மீதி 6 வார்த்தைக்கு என்ன மீனிங் அப்படிங்கிறத படிச்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, மாலை அப்படின்றதுக்கு 2 பொருள் இருக்குது. ஏன்னா எல்லா பொருளுக்கும் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்ல எப்படி ஒரே ஸ்பெல்லிங்க்கு வந்து 2 மீனிங் இருக்கும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எஸ்ஐ தேர்வு தான் கேட்டிருந்தாங்க. ஃபைன், ஃபைன், இந்த 2க்கும் ஒவ்வொரு இடங்களும் ஒவ்வொரு மீனிங். ஃபைன் அப்படின்னா நான் நல்லா இருக்கேன், ஹவ் ஆர் யூ அப்படிங்கிறதுனா ஃபைன் அப்படி சொல்லலாம். நலமா இருக்கிறேன், இந்த ஃபைன் இருக்குது. அதே இன்னொரு ஃபைன் என்ன சொல்லலாம் அப்படியே அதே ஸ்பெல்லிங் மாற்றமே இல்லை. அதே ஃபைன் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது தப்பு பண்ணீங்கன்னா ஃபைன் போடுறாங்களா, அந்த ஃபைனுக்கு அதே ஸ்பெல்லிங் தான், ஸ்பெல்லிங் மாறவே இல்லை. அதே மாதிரி தமிழையும்
மாலை அப்படிங்கிற வார்த்தைக்கு ரெண்டு மீனிங் இருக்குது. ஒன்னு பூ மாலை சொல்லலாம், அது மாலை பொழுது ஈவினிங் சொல்றோமா, அந்த இது சொல்லலாம். ஈஸி தான். அடுத்து நூல், அதே மாதிரி ரெண்டு நூல். நூல்னா ஆடை தைக்க உதவுவது. அடுத்து மூதுரை அறநூல். ஓகேவா, மூதுரை சொல்லலாம். ஓகே, இங்க பாருங்க சிலப்பதிகாரம் மணிமேகலை. மணிமேகலை ஒரு நூல் தான், ஆனா சிலப்பதிகாரம் ரெண்டு ஒரே மீனிங்கா வருது. இரு பொருள் தர கேட்டுக்க, ரெண்டு ஒரே மீனிங். 10 பாட்டு ஒரே மீனிங். ராமாயண மகாபாரதம் ஒரே மீனிங். இதுதான் கரெக்டான மீனிங். ஒண்ணுன்னா ஆடை தைக்க உதவுவது, இன்னொன்னு மூதுரை. ஓகே, இப்போ இதை கேட்கக்கூடியது மூதுரையுடைய ஆசிரியர் யாரும் தெரியும். ஓகே, ஈஸி ஒன், அதை கேட்க போறது கிடையாது. ஔவையார். மூதுரையுடைய ஆசிரியர் ஔவையார். மூதுரையில் மொத்தம் எத்தனை பாடல்கள் உள்ளன? கொஸ்டின். ஓகேங்களா, மூதுரையுடைய ஆசிரியர் நமக்கு தெரியும் ஔவையார். மூதுரையில் மொத்தம் எத்தனை பாடல்கள் உள்ளன? கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ண போறீங்க. ஓகேங்களா, ஏன்னா வந்து இதெல்லாம் ஸ்கூல் புக்ல இருக்குது, 6th புக்லயே பிரிண்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் கொடுக்கோடு அப்படின்னா கொடு, இன்னொன்று கோடு. இந்த நெடில் குடில் நெடில் வேறுபாடு. கொடுனா தருதல், கோடு அப்படின்னா நேராக வரைதல். நெக்ஸ்ட் பாருங்க, எர்த்து வாம் பாருங்க. இதெல்லாம் வந்து தமிழ் சொல்லுடைய நல்ல ஒரு மீனிங். ஓகே, எர்த்து வாம் அப்படின்னா புவி வெப்பமெல்லாம் கிடையாது, உலகமயம். நல்ல நாங்கூல் புழு. ஓகே, இதுதான் வந்து எர்த்து வாமோடைய உண்மையான ஒரு மீனிங். ஓகே, நீங்க வாம் அப்படின்னா WARM இல்லை, WORM, இந்த எர்த்து வாம். ஓகே, நெக்ஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? ரொம்ப ரொம்ப ஈஸி. உரிமை, முயற்சி, கடமை தான், பணிவெல்லாம் கிடையாது. கடமை, அதுதான். இது என்னோட கடமை, இது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி சொல்றோமா. நெக்ஸ்ட் முக்கியமானது, இந்த மாதிரி கொஸ்டின் கேள்வி கேட்கலாம். குரூப் 4ல இது அப்படியே வந்து இதே மாதிரி பேட்டர்ல வந்து கொஸ்டின் கேட்கலாம். மீதி தான் வந்து கொஞ்சம் கஷ்டம் தான், அதெல்லாம் ஈஸியானது. ஓகே, மெய்கீர்த்தி என்ற பெயர் யாருடைய காலத்தில் வந்தது? இந்த மெய்கீர்த்தி அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஒரு மன்னருடைய சாதனைகளை கோவில்கள் எழுதி வைக்கிறதா மெய்கீர்த்தி சொல்லுவாங்க. ஓகேங்களா, அப்ப இது யாருடைய காலத்துல? நான் தமிழ்நாட்டில் ஆண்டவர்கள் தான் 3-4 பேர் தான். ஒன்னு சேர சோழ பாண்டியர் மூவேந்தர்கள், அப்புறம் தொண்டை மண்டல பகுதிகளில் பல்லவர்கள். இதுல யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா சோழர்கள் காலத்துல தான் இந்த மெய்கீர்த்தி அப்படின்னு வந்தது. அதே மாதிரி சோழர்களுடைய காலத்துல தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா செப்பு திருமேனிகளின் பொற்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 பாயிண்ட்டும் ஸ்கூல் புக்லயே இருக்கு. இந்த மெய்கீர்த்தி என்ற சொல்லும் செப்பு திருமேனிகளின் பொற்காலம் அப்படின்னு சொல்ற பாயிண்ட்டும் சோழர்களுடைய காலம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் புக்லயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கம்பராமாயணம். திருப்பி அரைச்சமாவே அரைப்பாங்க சொல்லுவாங்க TNPSC. அந்த மாதிரி ஒரு கேள்விகள்ல ரொம்ப 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 திருப்பி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. ஓகே, ப்ரீவியஸ் கொஸ்டின் எடுத்து பார்த்தீங்கன்னா 10 தடவை ரிப்பீட் ஆயிருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேவா, கம்பர் தாம் இயற்றிய நூலுக்கு தாமிட்ட பெயர் என்ன? ராமாவதாரம். எல்லாருக்குமே தெரியும். கம்பர் தாம் இயற்றிய பொருள் பெயருக்கு தாமிட்ட பெயர் வந்து ராமாவதாரம். நம்ம தான் என்ன சொல்றோம்? கம்ப ராமாயணம் அப்படின்னு சொல்றோம். இப்ப நான் கம்ப ராமாயணத்தை பத்தி ஒரு இன்னொரு கேள்வி வந்து கேட்க போறேன். ஓகே, கம்பர் அவருடைய ராமாயணத்தை எங்கு வந்து அரங்கேற்றினார்? ஓகே, அது ஒரு இது நாடகம் மாதிரி ஒரு அரங்கேற்றி இருப்பாரு. ஏதோ ஒரு கோவில். ஓகேவா, கோவில் குழு கூட கொடுத்துட்டேன். அது ஒரு கோவில். அந்த கோவிலை வச்சு அரங்கேற்றி இருப்பார். அது எந்த கோவில்? தமிழ்நாட்டில் இருக்குது. தமிழ்நாட்டில் வடமொழியில் எழுதப்பட்ட ராமாயணம் தழுவி எழுதப்பட்டதான் கம்பராமாயணம். அந்த கம்பர் இயற்றிய அந்த நாடகம், அந்த ராமாவதாரத்தை எங்கு வந்து அரங்கேற்றினார்? ஒரு கோவில் சொல்லிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் கீழ்கண்டவற்றில் அடுக்கு தொடரை காண்க. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அடுக்கு தொடர்னா என்னன்னு தெரியணும். அடுக்கு தொடருக்கும் இன்னொரு வார்த்தைக்கும் டிஃபரன்ஸ் புரியணும். அடுக்கு தொடரும் இரட்டை கிளவி அப்படின்னு சொல்லுவாங்க. இரட்டை கிளவி அப்படின்னு சொல்லுவாங்க. 2 இருக்குது. அடுக்கு தொடர் இரட்டை கிளவினா 2 வார்த்தை அப்படியே வரும், ஆனா இதுக்கு மீனிங் கிடையாது. சல ஓகே, இதுக்கு என்ன மீனிங் இருக்குதா? கிடையாது. ஓகேவா, பட இதுக்கெல்லாம் ஒரு மீனிங்கே கிடையாது. ஆனா அடுக்கு தொடர்னா அதே மாதிரி 2 வார்த்தை தான் வரும், ஆனா அதுக்கு மீனிங் இருக்கும். பிரித்தால் பொருள் தரக்கூடியது அடுக்கு தொடர், பிரித்தா பொருள் தராது, அதுதான் இரட்டை கிளவி. அப்போ அடுத்த எக்ஸாம்பிள் சொல்லலாம், ஓடு சொல்லலாமா? அங்க நமக்கு இது பிடி. ஓகே, மீதிலாம் பாருங்க, கலை ஏதாவது இருக்குதா? விறு மலை இதெல்லாம் மீனிங் கிடையாது. இதெல்லாமே இரட்டை கிளவி. இது மட்டும் அடுக்கு தொடர். பாருங்க. அடுத்து வருக்கை என்ற சொல்லின் பொருள் யாது? வருக்கை அப்படின்னா வாழைப்பழம். இதுதான் வந்து மீன். வருக்கை என்ற பொருளின் வந்து வாழைப்பழம். நெக்ஸ்ட் சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. ரொம்ப 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 ஈஸி தான். மதுரை தமிழ்த்தாயின் ஆணிவேர் துளிர்த்த இடம். அடுத்து பாருங்க, தமிழ்த்தாயின் ஆணிவேர் துளிர்த்த இடம் மதுரை. ஆணிவேர் துளிர்த்த தமிழ்த்தாயின் இடம் மதுரை. மதுரை இடம் துளிர்ந்த ஆணிவேர் இதெல்லாம் சம்பந்தமே தான் இருக்கும். இந்த 2 ஸ்டேட்மெண்ட் பாருங்க, இதெல்லாம் தமிழே கிடையாது அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுது. கன்ஃபியூஷன் இது 2 தான். அது ஒன்று ஈஸி தான். தமிழ்த்தாயின் ஆணிவேர் துளிர்த்த இடம் மதுரை அப்படி சொல்லுவாங்க. ஓகே, அடுத்து பாருங்க, சரியான பதிலை தேர்ந்தெடுக்க. அதை ஏரியை வச்சு கேட்டுக்கிறாங்க. எப்படி நம்ம புழக்கத்துல எப்படி கரெக்டா சொல்லுவோம் அப்படின்னா ஓராரி அப்படின்னு சொல்லுவோம், கிடையாது. ஓகேவா, அதாவது ஒரு லேக்கை வந்து நம்ம எப்படி சொல்லுவோம் தமிழ்ல? ஓரேரி இப்படி சொல்றோம், கிடையாது. ஓகேவா,
ஒரு ஏரி இப்படி சொல்றோமா? கிடையாது. ஓர் ஏரி. ஓர் அப்படிங்கிற வார்த்தை இந்த ஏரிக்கு பயன்படுகிறது. ஓகே, ஓர் ஏரி. அடுத்து பாருங்க, அதே மாதிரி கடலை பத்தி எப்படி சொல்றோம்? பிழை திருத்துதல், சரியானது. ஓர் கடல், ஓர் ஏரி தான் சொல்லுவோம். ஓர் கடல் அப்படி சொல்ல மாட்டாங்க. இந்த இடத்துல ஒரு கடல் அப்படிதான் சொல்லுவாங்க. ஓகே, ஆப்ஷன் பி ஒரு கடல். நெக்ஸ்ட் இதே கொஸ்டின் குரூப் 2 வந்திருக்கு. ஓகே, ரொம்ப ரொம்ப சுலபமான கொஸ்டின். திருப்பி திருப்பி கேட்கப்பட்டதா? இதுவும் எப்படி வந்து கம்பராமாயணத்துக்கு ராமாவதாரம் பெயரிட்டாங்களோ அதே மாதிரி வந்து இங்கேயும் அதே மாதிரி தான் திருப்பி திருப்பி கேட்கப்பட்ட அந்த கொஸ்டினும் கேட்கப்பட்ட மாதிரி. பிழையற்ற தொடரை வந்து தேர்ந்தெடுத்ததுக்கு வலப்பக்க சுவற்றில் எழுதாதே. வலப்பக்க சுவரில், ஓகேவா? சுவற்றில் கிடையாது, சுவரில் எழுதாதே. ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு பெரிய பேராகிராஃப், பெரிய ஒரு 5-6 லைன் இருக்குது. அந்த 5-6 லைனை வாசிச்சுட்டு இதுதான் தமிழ் எலிஜிபிலிட்டி இப்படிலாம் கேட்குறாங்க. ஓகேவா? இதோட ரொம்ப ஈஸியாக இருக்க முடியாது. அதை வாசிச்சுட்டு நம்ம என்ன செய்யணும்? இந்த 4 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? இந்த பேராகிராஃப் கொடுக்காமே இந்த கொஸ்டின் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா இது நமக்கு 6th இருக்கிற ஒரு டாபிக் தான். ஓகே, இந்த பேராகிராஃப் கொடுத்துருக்க வேண்டிய தேவையில்லை. ஓகே, கொடுக்காமே கொடுத்துருக்கலாம். சரி விடுங்க. ஏன்னா இது நம்ம படிக்காம ஆன்சர் பண்ணிடலாம். ராமநாதபுரத்தை ஆண்ட மன்னர் யார்? தெரியும், நம்மளுடைய என்ன சொல்றது, சிவகங்கையுடைய மன்னர் அப்படின்னு சொல்லுவாங்க. ராமநாதபுரம், சரி, சிவகங்கை வர ராமநாதபுரத்தை ஆண்ட மன்னர்னா செல்லமுத்து. ஓகே, நெக்ஸ்ட் முத்து வடுகநாதர் எப்போதைய ஆட்சி செய்தார்? யார் இந்த முத்து வடுகநாதர் அப்படி அதை நான் வச்சுக்கணும். ஓகே, வேலுநாச்சியோருடைய கணவன் தான் யாரு அப்படின்னா முத்து வடுகநாதர் சிவகங்கையை ஆண்டான். நெக்ஸ்ட் வேலுநாச்சியின் அமைச்சர் யார்? இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. பேராகிராஃப் வாசிங்கன்னா இருக்கும், அங்கேயே இருக்கும். வேலுநாச்சியோருடைய அமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு தாண்டவராயன்னு ஒரு பேராகிராஃப் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? கண்டிப்பா இருக்கும், இல்லாம இருக்காது. இல்லாம இங்க கேட்க முடியாது. ஆனா நீங்க வந்து தாராளமா என்ன செய்யலாம் அப்படின்னா இதை வாசிக்காம நீங்க வந்து தாராளமா ஆன்சர் பண்ணலாம். இதுதான் 6th புக்ல அப்படியே மென்ஷன் பண்ணப்பட்ட பாயிண்ட். ஓகே, வேலுநாச்சியரின் அமைச்சரவர் தாண்டவராயர். வேலுநாச்சியர் யாருடைய நினைவாக நடுக்கல் நட்டார் அப்படின்னா யாரு தான்? உடையார். ஓகே, உடையார் என்ன அப்படின்னா குயிலி வந்து தற்கொலை படையோடைய தளபதியா இருந்தாங்க. ஒரு இங்கிலீஷ் வந்து பிரிட்டிஷ் வந்து ஒரு குடோன் வச்சிருந்தாங்க, ஆர்ம்ஸ் வச்சிருந்தா அதுல உள்ள போய் விழுந்து வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. ஓகே, ஆர்ம்ஸ் எல்லாமே எரிஞ்சு போச்சு. உடையார் அப்படின்னா காட்டி கொடுக்க மறுத்தாங்க. ஓகே, அதே மாதிரி ஆண்கள் படைப்பிரிவின் தலைமை பொறுப்புக்கு யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னா மருது சகோதரர்கள் தான். தாண்டவராயன் மருது சகோதரர்கள். அடுத்து கதிரீன அப்படின்றதுக்கு எப்படி பிரித்தெழுதுக வந்து சேர்த்தெழுதுக அப்படின்னா கதிரீன அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே மேட்ச் பண்ணிக்கணும். இர் கூட்டல் இ ரி அப்படின்னு மாறும். அடுத்து அருந்துணை அப்படின்னா அருமை கூட்டல் துணை. அருந்துணைன்னா அருமை கூட்டல் துணை. அடுத்து எந்தமிழ் நா அப்படின்னு சொல்றாங்க. எந்தமிழ் நா அப்படின்னா ஈஸி தான். எம் தமிழ் நா. ஓகே, எந்தமிழ் நா எப்படி சொல்றாங்க? எம் தமிழ் நா. ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் பாருங்க, இது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாது, ஈஸி தான். சரியான நிறுத்தல் குறிக்கிறது, அதாவது கமா, ஃபுல் ஸ்டாப் இதெல்லாம் எங்க கரெக்டாக வைக்கணும் பாருங்க. ஃபர்ஸ்ட் கீழே இருந்து போலாமா? தமிழ் மொழி கமா இனிமை கமா வளமை சீர்மை மிக்கது இப்படி சொல்லுவாங்க. தப்பு, இந்த இடத்துல கமா வந்திருக்க கூடாது. ஓகே, அடுத்து தமிழ் மொழி இனிமை வளமை சீர்மை மிக்கது, இந்த இடத்துல தான் கமா வந்திருக்கணும். ஏன் வரதா? இதுவும் தப்பு. தமிழ் மொழி இனிமை வளமை சீர்மை மிக்கது, இந்த இடத்துல கமா வரணுமா? வரக்கூடாது இந்த இடத்துல. ஓகே, தமிழ் மொழி இனிமை வளமை சீர்மை மிக்கது, இதுதான் கரெக்ட். ஆப்ஷன் ஏ. எந்த இடத்துல கமா வரும்? அதுதான் சிம்பிள் தான், கன்ஃபியூஸனா ஆகலாம். அவ்வளவுதான். எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுக. நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே அப்படி சொல்லுவோம். தூற்றும்படி அப்படி சொல்லக்கூடாது. அதோடைய எதிர்ச்சொல் என்ன சொல்றோம் அப்படின்னா போற்றும்படி. தூற்றும்னா கேவலப்படுத்துற மாதிரி அப்படிங்கிற மாதிரி, போற்றும்னா பெருமைப்படுத்துற மாதிரி. ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் தவறான இணை எது வந்து தப்பா இருக்குது அப்படின்னு கேட்கிறாங்க. ஈஸி ஒன் தான். ஆழி அப்படின்னா கடல் தான். ஓகே, அது எல்லாருக்குமே தெரிஞ்சது. கடலை குறிக்கக்கூடிய சொல்லுங்க வந்து நிறைய இருக்குது. பறவை சொல்லுவாங்க, ஆழி சொல்றாங்க, நிறைய வார்த்தை இருக்குது. பனி என்றால் வேலை தான். ஓகே, நாவா என்றால் கப்பல் தான். ஓகே, பறவை இந்த ரெண்டு ஆப்போசிட். இந்த பறவைனா கடல்னு அர்த்தம். இந்த வந்ததுன்னா கடல் மீனிங். இந்த பறவைனா பறப்பதான் பறவை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் இது பாருங்க. இது கொஞ்சம் கன்ஃபியூஸான கொஸ்டின். இதுக்கு வந்து எப்படி ஆன்சர் பண்றாங்க கன்ஃபியூஷன் இருக்கு. ஏன்னா இந்த ரெண்டுமே வந்து இந்த கொஸ்டினுக்கு ஆன்சரா இருக்குது. என்ன கேட்டிருக்காங்க? பொருந்தாத சொல்லை தான் கேட்டுக்கிறாங்க. எதுதான் பொருந்தாம இருக்குது? இந்த புல் அப்படின்னா அது பறவை தான். ஓகே, இந்த பறவை அப்படின்னா பறப்பதெல்லாம் பறவை சொல்றேன். இந்த ரெண்டுமே கரெக்ட் தான், பொருந்திதான் இருக்குது, பொருந்தாம இல்லை. ஆனா இந்த ரெண்டு பாருங்க, புல் இந்த புல் ரெண்டுமே வேற வேற மீனிங். இந்த புல் என்ன பறவை, அவங்க கொடுத்துருக்க மாதிரி பறவை. இந்த புல்லுனா நம்ம பாக்குற கிராஸ். ஓகே, புல் முளைச்சிருக்குன்னு சொல்றோம்ல அந்த புல். ஓகே, இந்த பனி என்றால் பனிக்காலம் அப்படின்னு சொல்றோம்ல, பனி பொழிகிறது சொல்றோம்ல அந்த பனி. இந்த பனி என்றால் இப்பதான் ஒரு கொஸ்டின் வந்தது வேலை. அப்ப இந்த ரெண்டுமே பொருந்தாம இருக்குது.
ரெண்டுமே மேபி இந்த கொஸ்டின் மேபி தப்பா வரலாம். டிஎன்பிசி தரப்புல என்ன சொல்றாங்க பாத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் தவறான இணை கேக்குறாங்க பாருங்க. இது தவறான இணை பாருங்க. கிளை என்றால் உறவினர்கள் தான். எஸ். பேதையர் என்றால் என்னதான்? அறிவுடையர் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து அளந்தவர் அப்படின்னா வறியவர். ஓகே, நெக்ஸ்ட் போற்றோர் அப்படின்னா பகைவர். இதுதான் சரி. அது போற்றோர் அப்படின்னா பகைவர் தான். இதுல பொருந்தாம இருக்கிறது அப்படின்னா பேதையர் அப்படின்னா அறிவில்லாதவர். அதுதான் இங்க. ஓகே, ஆப்ஷன் டி தான் பொருந்தாம இருக்கு. தவறான இணை. பேதையர் அப்படின்னா அறிவில்லாதவர், பேதமை சொல்றோம்ல. அடுத்து சந்திப்பிழையற்ற. ஓகே, இது கொஞ்சம் மேபி கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். எந்த இடத்துல இத்து எந்த இடத்துல ஈறு வரணும் பாருங்க. முல்லைக்கு தேர்த்தந்து மலைமேகத்தை விட புகழ் பெற்றவன் வள்ளல் பாரி. இதுல இந்த இடத்துலயும் இந்த வார்த்தையும் இந்த வார்த்தையும் முல்லைக்கு தேர்த்தந்து மலைமேகத்தை விட புகழ் இப்பு வருது. இந்த இடத்துல இப்பு வரல. எது காட்டி சொல்லணும். அதே மாதிரி புலவரின் சொல்லுக்காக தன் தலையை தர துணிந்தவன் குமணவள்ளல். ஓகேவா? இதுல வந்து இந்த இடத்துல இந்த இடத்துல இத். ஓகே, புலவரின் சொல்லுக்காக இத் இந்த இடத்துல வந்திருக்கு, இந்த இடத்துல இத்து வரல. ஓகே, இதுல என்ன ஆன்சர் அப்படின்னா 1 and 3 ரெண்டு கரெக்ட். இந்த இடத்துல இத்து வராது, இந்த இடத்துலயும் இப்பு வரும். ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் இது வந்து பொருந்தாத சொல்லி கிடையாது. தமிழ்ல 3 சொல்றாங்க. இதுவும் புக்கில் இருக்குது தான். ஓகேவா? நம்ம தமிழ் மொழி வந்து எல்லா மொழிகளுக்கும் பிரிந்து போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ் மொழி தான் எல்லா மொழிகளிலிருந்து பிரிஞ்சு வந்த மொழி. சரி, தெலுங்கு, மலையாளம், அப்புறம் கன்னடம், இந்த மாதிரி மொழிகள் எல்லாமே தமிழ் மொழியிலிருந்து பிரிஞ்சு போனது அப்படின்னு சொல்றதுக்காக எக்ஸாம்பிளுக்காக தமிழ்ல சொல்லக்கூடிய 3ங்கிற வார்த்தை மலையாளம், அதுக்கப்புறம் கன்னடம், தெலுங்குல எப்படிலாம் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு கொடுத்துருப்பாங்க. அதுல இருந்து கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின். தமிழ்ல 3 சொல்லுவாங்க, மலையாளத்துல 3 சொல்லுவாங்க, துளு லாங்குவேஜ்ல மூஜி அப்படின்னு சொல்றாங்க, தெலுங்குல 3 கிடையாது மூடு அப்படின்னு சொல்லுவாங்க. டி தான் ஆன்சர். டி. நெக்ஸ்ட் மரபு பிழைகள், தொகை மரபு அப்படிங்கிற ஆட். இது ரொம்ப ஒரு கேங்கா இருக்கிறது சொல்லுவாங்க. ஓகே, நிறை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆ நிறை. பசுமாடு எல்லாம் கூட்டமா இருந்தாதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆ நிறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? கூட்டம் எதுக்கு சொல்றாங்க அப்படின்னா யானை கூட்டம் சொல்லலாமா? யானை கூட்டம் படம் பேர் கூட வந்திருக்கு நினைக்கிறேன். அடுத்து பாருங்க, ஆட்டுக்கு அப்படின்னா மந்தை தான் சொல்லுவாங்க. ஏன்டா ஆட்டு மந்த மாதிரி இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல்ல பசங்க தான் திட்டுவாங்க. ஏதாவது ஸ்கூல்ல ஏதாவது பசங்க நம்மளாம் என்ன செய்வோம், கேங்கா அலைஞ்சிட்டே இருப்போம். கேங்கா இருக்கும்போது டீச்சர் என்ன சொல்லுவாங்க, தமிழ் வாத்தியார்லாம் அப்படி திட்டுவார். ஏன்டா ஆட்டு மந்த மாதிரி அலைஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்ப ஆட்டு மந்தை தான். யானை கூட்டம், நிறைனா ஆ நிறை, பசுமாடு அப்படின்னு சொல்லி நிறை சொல்றாங்க. அடுத்து இதுவும் திருப்பி ஒளிமரபு திருப்பி கேட்கிறாங்க. மயில் கத்த குயில் பாடியது அப்படின்னா சொல்லுவாங்க. கிடையாது. மயில் என்ன செய்யும், அகவும் அப்படின்னு சொல்றாங்க. மயில் அகவ குயில் கூவியது. இதுதான் ஆன்சர். ஓகே, மயில் ஆட கிடையாது, குயில் பாடி கிடையாது, மயில் அலற கிடையாது, குயில் கத்தி கிடையாது, மயில் கத்த கிடையாது, குயில் கரைந்தது கிடையாது. இதுல எது கரையும் அப்படின்னா காகம் கரையும். ஓகேங்களா? எது அலறும்னா அந்த கோட்டான் அதெல்லாம் வந்து அலரும். ஆந்தை அந்த மாதிரி இதெல்லாம் வந்து அலருது. கத்தி எதுன்னு சொல்லலாம் அப்படின்னா குதிரையை வந்து கணக்கதான் செய்யும். ஓகே, பசு கதரும், பசு கத்தாது, பசு கதரும் தான் சொல்லணும். கத்தி எது ஞாபகம் நம்ம இல்ல. நெக்ஸ்ட் இது ஸ்கூலுக்கு வந்து இங்கிலீஷ் சொல்லுக்கு இணையான தமிழ் சொல். தீசிஸ் அப்படின்னா ஆய்வறிக்கை, இன்டலெக்சுவல் அப்படின்னா அறிவாளிகளாமா, சரி, எம்பலம் அப்படின்னா அரசு பதிப்பு. இது எதெல்லாம் தப்பு அப்படின்னா இணையான தமிழ் சொல். கரெக்டாக கேட்குறாங்க. தீசிஸ்னா ஆய்வறிக்கை கிடையாது, ஆய்வேடு. இன்டெலெக்சுவல் அப்படின்னா அறிவாளிகள் கிடையாது, இன்டெலெக்சுவல்னா அறிவு கூர்மை அப்படின்னு சொல்லணும். எம்பலம் அப்படின்னா நமக்கு தெரியும், முத்திரை தான் சொல்லணும், அரசு பதிப்பு கிடையாது, அரசு முத்திரை அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? சேம்பர் அப்படின்னா அறை. இதுதான் வந்து கரெக்ட். அடுத்து திருப்பி அதே தான். அலரும் மயில், கூவும் ஆந்தை, அகவும் சேவல். இது என்ன கரெக்டா போடணும் அப்படின்னா அகவும் மயில் கரெக்டா சொல்லணும். ஓகேவா? அலரும் ஆந்தை, அடுத்து கூவும் சேவல். ஓகே, ஆப்ஷன் ஏ கூவும் சேவல். கோழி என்ன செய்யும், கொக்கரிக்கும். நெக்ஸ்ட் அங்க வந்துருக்கு பனி. இப்பதான் நம்ம பார்த்திருந்தோம், கன்ஃபியூஷன் சொல்லியிருந்தோமா. இந்த பனினா குளிர்ச்சி, பனிக்காலம் சொன்னோமா குளிர்ச்சி. இந்த பனி என்றால் வேலைன்னு அர்த்தம். ஓகே, பன்னி அப்படி சொன்னாதான் பன்றி. ஓகேவா? இன்னும் வரல. தாவரத்தின் எப்பகுதியை குறிக்கும். அதாவது தாள், தண்டு, கோல், தூறு, தட்டு இதெல்லாம் சொல்றோம்னா தாவரத்தோடைய அடிப்பகுதியை குறிக்கும். கிளை கிடையாது, அடிப்பகுதி. அடிப்பகுதியை குறிக்கக்கூடியது தாள், தண்டு, அப்புறம் கோல், தூறு, தட்டு. நெக்ஸ்ட் திருப்பி அதேதான். போது, அரும்பு, வி, செம்மல் ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும்? நான் சொன்னா
பூவிற்கு மொத்தம் 7 நிலைகள் இருக்குன்னு சொன்னா அதுல 4 நிலைகள் கொடுத்துட்டாங்க. போது, அரும்பு, வி. அரும்பு சொல்லுவோம்னா மொட்டுக்கு முன்னாடி என்ன இருக்கும்? அரும்பு மாதிரி அரும்பு பூ சொல்றோம்னா அவன் இங்கதான் அரும்பு, வி, மலர், சரி செம்மன். இது பூவோட நிலைகள். அவ்வளவு குழந்தை வகை கிடையாது, பூவோட நிலைகள். டி. அது அகரவரிசைப்படுத்துக. ஈஸி ஒன். ஞாயிறு, தங்கம், நம்பிக்கை, விடுதலை. திருப்பி அகரவரிசைப்படுத்தி எழுதுக. தம்பி ஃபர்ஸ்ட் வருது, அவ்வளவுதான். அதை நீங்க போட்டீங்கன்னாலே முடிஞ்சது. தம்பி, தாமரை, தீ, குச்சி, தும்பி, தையல், இதெல்லாம் போட்டாலே முடிஞ்சது. நல்ல கொஸ்டின். சேலம், அதாவது பொருந்தாத கேட்கிறாங்க. சேலம் என்ன? சேலத்துக்கு ஃபேமஸ் மாம்பழம் ஃபேமஸ் வருமா? அப்ப சேலம் என்ன? மாங்கனி நகரம். சிவகாசி என்ன சொல்லுவோம்? குட்டி ஜப்பான் சொல்லணும். ஓகேவா? சிவகாசிய குட்டி ஜப்பான் சொல்லணும். ஆனா இங்க முத்து நகரம் கொடுத்துருக்கு. ஓகேவா? நீங்க என்ன பண்ணணும்னா குட்டி சொல்லிட்டு வரும். குட்டி. ஓகே. சிவகாசிக்கு குட்டி ஜப்பான் என்று அழைத்தவர் யார்? ஓகே, நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஓகே, அதை கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்க. ஈஸி ஒன் தான். அதே மாதிரி முத்து நகரம்னா எது? ஓகே, திருவண்ணா எது அப்படின்னா தூத்துக்குடி முத்து நகரம். திருவண்ணாமலை தீபநகரம், தூங்கா நகரம் மதுரை. ஓகே, எல்லாமே கரெக்ட் தான். பி தான் ராங், தவறான சொல். ஈஸியா தான் இருக்கு எல்லாமே. திருப்பி அகரவரிசைப்படுத்துக. அகரவரிசை தானே? எஸ். அப்படின்னா கண், சுடர், சிவப்பு, கௌதாரி. எஸ், கண்ணு ஃபர்ஸ்ட் வரும், கௌதாரி, அடுத்து சிவப்பு, அடுத்து சுடர். ஆப்ஷன் பி இதுக்கு. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்க. சரியான தொடர் எது? கண்டறிந்து எழுதுக. இப்படி கேட்கிறாங்க. ஓகே, சரியான தொடர் எழுது, அதை கண்டறிஞ்சு எழுதணும். ஓகே. கதிரவன் மறையும் காலையில் உதிர்ந்தது மாலையும். வாச தெரியுது, தப்பு. காலையில் மாலையில் உதிர்ந்தது மறையும் கதிரவன், தப்பு. கதிரவன் காலையில் உதிர்த்து மாலையில் மறையும். என்னதான் இருக்கு தமிழ்? ஓகே, மறையும் மாலையில் கதிரவன் உதிர்ந்தது காலையில், இதுதான் தப்பு. ஓகே, சி தான் ஆன்சர். நெக்ஸ்ட், விடை வகையை கண்டறிக. கடைக்கு போவாயா அப்படின்னு கேட்குறது. இதெல்லாம் கேட்கலாம் வாய்ப்பு குரூப் இருக்கும். கடைக்கு போவாயா அப்படின்னு கேட்கறது. ஏன்னா விடைகளுடைய வகைகள்ல இருக்கும்ல என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என்று கூறுவது எந்த வகையான விடை அப்படின்னா எதிர்விடை. நம்ம இதை எதிர்த்து பேசுறோமா? கடை போவாயா கேட்டோம்னா போவேன் அப்படி சொன்னா அது நேர்விடை. போக மாட்டேன் அப்படின்னு சொன்னா அது எதிர்விடை. ஓகே, நெக்ஸ்ட். பாடம் படிக்கிறாயா என்ற வினாவிற்கு படிக்காமல் இருப்பேனோ அப்படின்னு சொல்றாங்க. படிக்காமல் இருப்பேனோ அப்படின்னா திருப்பி கேள்வி கேட்கிறான். படிப்பாயா அப்படின்னு கேட்டா படிப்பேன்னு சொல்லணும். ஆனா படிக்காமல் இருப்போனோ அப்படின்னு கேட்கிறான். அப்ப என்னது? வினாவெதிர் வினாத்தல். ஒரு வினாவை எதிர்த்து இன்னொரு வினா சொல்றாங்க. அடுத்து மனித முயற்சிக்கு மாற்றாக தானே இயங்கும் இயந்திரம் தானியங்கின்னு சொல்றாங்க. இதுக்கேற்ற வினாக்களை அமைக்கணும். தானியங்குவது தானியங்கியா அப்படிலாம் கேட்கக்கூடாது. மனித முயற்சிக்கு மாற்றாக இயங்கும் இயந்திரம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இதுதான் கரெக்ட் ஆன்சர். சி. நகமும் சதையும் போல. ஈஸி. இப்பதான் கீரியும் பாம்பும் போல ஒரு கொஸ்டின் வந்துதான். இங்க நகமும் சதையும் போலனா ஒற்றுமை அப்படின்னு ஒரு உவமையை சொல்றாங்க. அடுத்து பாருங்க. இது ஒரு நல்ல ஒரு இங்கிலீஷ் கொஸ்டின். இங்கிலீஷ் தமிழ் சொல். ஸ்ட்ரோம் அப்படின்னா கடற்காற்று கிடையாது, அது ஒரு புயல் காற்று குறிக்கக்கூடிய ஒரு சொல்லுதான். அடுத்து பாருங்க. டெம்பஸ்ட் அப்படின்னா புயல் குறிக்கக்கூடியதான், வேற ஒரு அர்த்தம் இருக்கு. டொர்னாடோ அப்படின்னா இதுதான் சூறாவளி அப்படி கரெக்டா சொல்லணும். ஓகே. சீ பிரீஸ் அப்படின்னா கடல் காற்று. ஓகே, சீ பிரீஸ்னா பெருங்காற்று கிடையாது, கடல் காற்று. ஓகே, அப்ப லேண்ட் பிரீஸ் அப்படின்னா நிலக்காற்று அப்படின்னு சொல்லுவாங்க. தவறான இணையை தேர்ந்தெடுக்க. ஹியூமனிசம் அப்படின்னா மனிதநேயம் எல்லாருக்கும் தெரியும். கல்ச்சுரல் பவுண்டரிஸ் அப்படின்னா பாரம்பரிய இது கரெக்ட் தான். கேபினெட் அப்படின்னா அமைச்சரவை நமக்கே தெரியும். கல்ச்சுரல் வேல்யூஸ் அப்படின்னா பண்பாட்டு விழுமியங்கள் கிடையாது, பண்பாட்டு மதிப்புகள். வேல்யூன்னு அது மதிப்பு தானே, பண்பாட்டு மதிப்புன்னு ஆன்சர். ஓகேவா? இது டி ஆன்சர். தவறாம இருக்கு, தவறான விடை. அடுத்து, உனக்கு கவிதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும். அதாவது அவங்க ஒரு கேள்வி கேட்கிறான், இவன் ஒரு பதிலை சொல்றாங்க. அப்ப என்ன சொல்றாங்க? இது அதுக்கு ஏத்த மாதிரி வேற ஒண்ணு சொல்றாங்க. அப்ப கவிதை எழுத தெரியுமா அப்படி வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் அப்படின்னு சொன்னா இனமொழி விடை அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, உருவது குரல் கிடையாது. ஓகே, குறிப்பு விடையும் கிடையாது, உற்றது உரைத்து கிடையாது, இனமொழி விடை. அதுக்கு இனமான வேற ஒரு விதை சொல்றாங்க, இனமொழி விடை. நிறுத்தற்குறிகளை அறிதல். நிறுத்தற்குறிகள் எது சரியானது அப்படின்னு கேட்கிறாங்க. கூரன் இங்கு வந்தாளா அவள் எங்கு சென்றாள் என்று தெரியுமா அப்படின்னு கேட்கிறாங்க. இதுல ஜஸ்ட் கொஸ்டின் மார்க் மட்டும் இருந்தா போதும். கூரன் இங்கு வந்தாளா அவள் எங்கு சென்றாள் என்று தெரியுமா? ஆப்ஷன் சி. ஓகே, நெக்ஸ்ட். அடுத்த பாருங்க. சீர்மை என்பது ஒழுங்கு முறையை குறிக்கும் சொல். இதுக்கு கொஸ்டின் மார்க் தேவையில்லை. உயர்திணை அக்ரிணை என இருவகை திணைகளை அறிவோம் அப்படி சொல்றாங்க. ஃபுல் ஸ்டாப் இருக்கு, கமா இருக்கு. இதுதான் கரெக்ட். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். இதுக்கு இன்னொரு 15 கொஸ்டின் தான் இருக்கு. சீக்கிரம்.
அடிக்கோட்டிடப்பட்ட எழுத்து வழக்கை தேர்ந்தெடு அப்படின்னா வயிற்றுக்கு கஞ்சி ஊத்தியும் அதை ஊத்தி நாமும் குடிப்போம் அப்படின்னா வயிற்றுக்கு சொல்லக்கூடாது. கரெக்டான சொல்றது வயிற்றுக்கு. ஓகே, வயிற்றுக்கு. ஆப்ஷன் டி. அடுத்து பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு அப்படின்னு சொல்றாங்க. நீங்க சொன்னது சரி, நீங்க சொன்னா எடுத்துட்டதானா அப்படின்னு கேட்கிறாங்க. ஓகேவா? தவறு. இது என்ன சொல்லணும்னா நீங்க சொன்ன இடமே தான் அண்ணா, நீங்க சொன்ன இடத்தில் தான் அண்ணன். ஓ, நீங்க என்ன கேட்கிறானே நீங்க சொன்ன இடத்துல தானே அப்படின்னு கேட்கிறாங்க. ஓகேவா? இங்க என்ன சொல்றேன்னு சொன்னா நீங்க சொன்ன இடம் தான் அண்ணே. ஆன்சர் டி, நீங்க சொன்ன இடம் தான் அண்ணே. நெக்ஸ்ட், ஆழ்வார்கள் எத்தனை பேர் அப்படிதான் வரும். எப்படி பேர் வருமா, ஏன் பேர் வருமா, என்ன பேர் வருமா? கிடையாது. எத்தனை பேர் ஆழ்வார்கள் எத்தனை பேர்? 12. அடுத்து சரியான வினாச்சொலை தேர்ந்தெடு. நெல்லையப்பர் கோவில் எங்கு உள்ளது? அதெல்லாம் கரெக்டான கொஸ்டின். நெல்லையப்பர் கோவில் எங்கு ஆனது? நெல்லையப்பர் கோவில் கற்களால் ஆனது? இதெல்லாம் கேட்கக்கூடாது. நெல்லையப்பர் கோவில் எங்கு உள்ளது? நெல்லையப்பர் கோவில் எங்கு உள்ளது? நெல்லை இருக்குது. அப்ப திருநெல்வேலியில் உள்ளது. ஓகே. நெல்லையப்பர் சம்பந்தம் வேற என்ன கொஸ்டின் உங்க புக்ல கொஞ்சம் கஷ்டமானது அப்படின்னா நெல்லையப்பர் கோவில் என்ன அப்படின்னு வரும்னா காந்திமதி அம்மாள் உள்ளார் அப்படின்னு சொல்லுவாங்க. காந்திமதி அம்மாள், அந்த வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. அடுத்து அழைப்பு மணி ஒலித்தது, கயல் விதி கதவை திறந்தார். திறந்தார் இருக்குது. அப்ப இது இறந்த காலம் தான். ஓகே. அப்ப என்ன வரும்னா ஒலித்தது வராது, ஒலித்து வராது, ஒலிக்கும் வராது, ஒலித்ததால். அழைப்பு மணி ஒலித்ததால் கயல் விதி கதவை திறந்தார். நெக்ஸ்ட் பாருங்க. அடி அகரம் ஐயாதல், முன்னின்று மெய்த்திரிதல், ஆதி கடல் இனமிகள். ஓகே, கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. இதுல அடி அகரம் ஐயாதல். ஓகே. நெக்ஸ்ட் முன்னின்று மெய்த்திரிதல், முன்னின்று மெய்த்திரிதல், ஆதி நீடல், ஆதி எழுத்து நீடல், இனமிகள் அப்படின்னா இதுக்கு அடியகரம் ஐயாதல் 3 பைங்கூல். ஓகே. அடுத்து முன்னின்று மெய்த்திரிதல் அப்படின்னா செங்கதிர், முன்னின்று மெய் திரிதல், அந்த செம்மை இம்மு இங்கா மாறுது, மெய் திரிதல். ஆதி நீடல் அப்படி காரிருள். காரிருள். இனமிகள் அப்படின்னா பெருங்கொடை. ஆப்ஷன் 3142. ஓகே, ரைட். ஆப்ஷன் ஏ. ஓகே. அடுத்து இது ஈஸி. விதி வீதி. விதினா நம்ம ஒரு இடத்த விதிக்கிறது சொல்றோமா. வீதினா தெரு வீதி, கூட வீதி, அப்புறம் ஆடை வீதி, இந்த மாதிரி நிறைய வீதிகள் தமிழ்ல இருக்குதா. அப்போ வரி விதித்தல், இன்னொன்று தெரு. ஆப்ஷன் பி, ஈஸி ஒன். அடுத்து மன்னனும் மாசற்ற கற்றோனும். இதை உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், தவறாம இதை சொல்லணும். மன்னனும் மாசற்ற கற்றோனும் சீர்தூக்கி மன்னனின் கற்றோன் சிறப்புடையான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாடல் வரி எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ண போறீங்க. இந்த பாடல் வரி எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது, இதை கூட்டி எதெல்லாம் சரி சொல்லணும். ஓகே. இப்பாடலை இயற்றியவர் யார் தான்? ஔவையார் தான். ஓகே, ஔவையார்னே சொல்லிட்டேன், கரெக்ட் சொல்லிட்டேன். ஔவையார் இயற்றிய நூல்கள் 3 தான் இருக்கு. அந்த 3ல எது நீங்க சொல்லணும். ஓகே. அடுத்து ஆத்திச்சுடி, கொன்றை வேந்தன், மூதுரை போன்ற நூல்களை இயற்றியுள்ளார். எஸ், 3 நூல்கள் அதுவும் கொடுத்துட்டாங்க. ஆத்திச்சுடி, கொன்றை வேந்தன், மூதுரை. இந்த 3 நூல்ல எந்த நூல்ல இந்த பாடல் வரி இருக்குது கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்க. இவ்வடியில் ஆத்திச்சுடியில் இடம்பெற்றுள்ளன. எல்லாமே கொஸ்டின் நம்ம கேட்டது எல்லாமே ஆத்திச்சுடியில் இடம்பெற்றல. ஓகேவா? நீங்க மென்ஷன் பண்ண கொன்றை வேந்தனா மூதுரையா, இந்த 2ல எதுன்னு சொல்லுங்க. ஆல்ரெடி கேட்டிருந்தேன் மூதுரைக்கு எத்தனை பாடல்கள் உள்ளன அப்படி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 1ம் 2ம் சரி, 3 மட்டும் தவறு இருக்கு. டி, 1ம் 2ம் சரி, 3 மட்டும் தவறு. ஒரு நாட்டின் வளத்தை பாடுவதை புலவர்கள் கவி மரபாக கொண்டிருந்தனர். எஸ், ஆமா. ஒரு நாட்டுடைய வளத்தை பாடுவதில் எல்லா புலவர்களுக்கும் கவி மரபு தான். எஸ், உண்மைதான். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் கரெக்ட். முத்தொள்ளாயிரம் சேரன், சோழன், பாண்டியன் ஆகியோருடைய நாடுகளின் வளங்களை நயமாக வெளிப்படுத்துகின்றன. எஸ், 3 அரசர்களை, ஓகே, 3 மூவேந்தர்களை பற்றி கூறக்கூடிய ஒரு பாடல்கள் தான் முத்தொள்ளாயிரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, 300 பாடல்களாக மற்றும் 3 மன்னர்களுக்கு 900 பாடல்கள் இருக்கும். சேரச்சோழ பாண்டியர்கள் மூவேந்தர்களுக்கு இருக்கும், ஆனால் முழுமையாக கிடைச்சிருக்காது. ஓகே, அந்த முத்தொள்ளாயிரங்கள் தான் பார்த்தீங்கன்னா அந்த என்ன சொல்றோம் அப்படின்னா மூவேந்தர்களுடைய குறிப்பு எல்லாமே இடம்பெற்றிருக்குன்னு சொல்லுவாங்க. ஓகே, கூற்று 2ம் சரி. ஓகே. அடுத்து காமம், வெகுளி, மயக்கம். இந்த சொல்லுடைய பொருள் என்ன? ஈகை. காமம் ஈகை கிடையாது, கருணையும் கிடையாது, கோபம் கிடையாது. எஸ், ஆசை. காமம் என்றால் ஆசை, வெகுளி என்றால் வெகுளித்தனமா இருக்கு, அந்த மீனிங் வரக்கூடாது. ஓகே, வெகுளி என்றால் சினம். ஓகே. நெக்ஸ்ட் மயக்கம் அப்படின்னா அறியாமை. அடுத்து ஊழி என்ற சொல்லுக்கு இணையான பொருள் காண்க. ஊழி அப்படி என்ற சொல்லுக்கு அர்த்தம் வானம் அப்படின்றது ஒரு மீனிங். ஓகே. நெக்ஸ்ட் சாரி, ஊழி என்ற சொல்லுக்கு யுகம். யுகம், வானம் கிடையாது, யுகம். நெக்ஸ்ட் பொருத்தமான விடையறிக்கை. நீ வந்தேன்,
நீ வந்தாய், நாளை வந்தாய், நாளை வந்தேன். ஓகேவா? இது என்ன சொல்றாங்க? நீ வந்தாய். இதுதான் கரெக்ட். அப்படி தெரிஞ்சுக்க. சி யானை. நான் இப்பதான் சொன்னோம், ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு மீனிங் இருக்கு. யானை மந்தை சொல்லக்கூடாது, ஆட்டுதான் மந்தை. ஓகே, பசுமாட்டுக்கு நிறை நிறை வரும். யானை கூட்டம் தான் கரெக்ட். ஓகே, 96க்கு டி. முறையான தொடர் அமைப்பினை குறிப்பிடுக. தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறு தழுவுதல். இதுதான் கரெக்டானது. ஓகே, தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறு தழுவுதல். நெக்ஸ்ட், சொல்லையும் பொருளையும் பொறுத்துக. ஈஸி ஒன். சாந்தம் அப்படின்னாலே ஏன்ப்பா சாந்தமா இருக்க சொல்லுவாங்க. சாந்தம் என்றால் அமைதி, அதுதான் மீனிங். ஏக்கு வந்து 4. ஏதாவது பொறுத்துக்க கேட்டானா ஈஸின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஏதாவது ஒன்று தெரிஞ்சா வச்சு அதை வச்சு ஆப்ஷன் பண்ண முடியுமா பாருங்க. ஏக்கு வந்து 4. அப்போ ஏக்கு 4 எங்கதான் இருக்குது? ஏயும் இருக்குது, சியும் இருக்குது. ஓகே, அப்போ இது ஆன்சர் வரலாம், இது ஆன்சர் வரலாம். ஓகே, இப்போ மகத்துவம் அப்படி என்றால் சிறப்பு. எஸ், மகத்துவமான படி செஞ்சிருக்கான்ப்பா, சிறப்பான படி செஞ்சிருக்கான். ஓகே, தாரணி என்றால் உலகம். எஸ். இரக்கம் அப்படின்னா கருணை. இதெல்லாம் ஈஸி தான், நமக்கு அவசரம் பார்க்கணும் தேவையில்லை. 4-1. எஸ், 4-1-2-3. ஒருமை பன்மை பிழையை நீக்குக. ஓகே, சூரியன் உதித்தான் அப்படின்னு சொல்லக்கூடாது. மாலையில் சூரியன் மறைந்தது. கரெக்டான ஸ்டேட்மெண்டா? அவனும் நானும் அவனும் வந்தேன் சொல்லக்கூடாது. மாலையில் சூரியன் மறைந்தது. நெக்ஸ்ட் கடைசி கொஸ்டின், லாஸ்ட் கொஸ்டின். ஒருமை பன்மை பிழையை நீக்கி எழுதுக. கபிலன் வேலை செய்ததால் களைப்பாக இருக்கிறான். இதுதான் கரெக்ட். ஓகேவா? கபிலன் வேலை செய்ததால் களைப்பாக இருக்கின்றன அப்படின்னு சொல்லக்கூடாது, இருக்கிறான். ஓகே, ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஓகேவா? அப்போ பொதுறிவு இருக்குது, நம்ம அடுத்த வீடியோல பொதுறிவு பார்க்கலாம். இப்போதைக்கு தமிழ் கொஸ்டின். ஓகே, மொத்தமா இருக்கக்கூடிய தமிழ் கொஸ்டின் முழுவதுமாக அந்த ஏஐ எக்ஸாம்ல கேட்கப்பட்ட 100 கொஸ்டினையும் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஜஸ்ட் ஒரு டிஸ்கஷனா எடுத்துக்கோங்க. கேட்ட கேள்விகளுக்கு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. ஓகே, அங்கங்க நீங்க ஃபுல் வீடியோல பார்த்துருந்தா தான் கேள்விகளையும் நமக்காக தெரிய வரும். என்னென்ன இடங்கள்ல டாபிக் மூதுரையா அதோட பாடல் வரைக்கும் எத்தனை, அப்புறம் ஔவையார் இயற்றிய ஒரு நூலுடைய பாடல் வரியை கொடுத்து எந்த நூல் வந்தது அப்படின்னு கேட்டிருந்தோம். எல்லா கொஸ்டின் மனப்பாடமா வந்து நீங்க கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோக்குள்ள ரிவிஷனுக்கான வீடியோ, அதுக்கப்புறம் எப்படி அப்ரோச் பண்ண எல்லாமே நம்ம போடுறோம். கண்டிப்பா வாட்ச் பண்ணுங்க. தேங்க்யூ.